இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்காக பிரகாசிக்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது குறித்து ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறத அறிஞ்சு நாங்கள் தேவனை துதிக்கிறோம். இந்த நாள் நிகழ்ச்சியை கூட நீங்கள் ஜெபத்தோடு கூட நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வாங்க. நம்ம இந்த நாட்களில் நம்ம லென்ட் டேஸில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அநேக காரியங்களை நம்ம தீர்மானம் எடுப்போம். இன்னும் அதிகமாக நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிப்போம். அப்படி பல காரியங்களை கூட நம்ம யோசிப்போம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார், போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நம்ம ஜோம் பண்ணோம், அது பண்ணோம், என்ன தான் செய்தார் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்கும். போன வருஷமும் 40 நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணேன். அநேக ஜபங்கள் கேட்கப்படவே இல்லை, நம்ம விரும்பின காரியங்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்தாங்க சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க அப்படின்றது தான் இந்த நாள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொண்டவரே, அணைத்து கொள்பவரே.
எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நாம் தேவனை துதித்து நம்ம பாடி நம்ம மகிமைப்படுத்தணும். இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியங்களை பேசி உங்களோடு கூட ஜெபிக்கலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து எனக்கு பாரப்படுத்தினதுனால இன்றைக்கி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் நான் நினைக்கிறேன். இந்த லென்ட் டேஸ் வருது. நம்ம இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராமாக போடும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு விண்ணப்பம் பண்ணி நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டு நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது இந்த தேவனுக்காக பிரகாசிக்கிற பெண்களில் தேவன் நமக்கு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வியோடு கூட இந்த ஆரம்பித்தோம், இந்த வைக்கலான்னு நினச்சோம். இதில் நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறாங்க. எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாங்க. கடந்த நாட்களில் வந்த கொள்ளை நோய்களுக்கு, இயற்கையின் சீற்றங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து இந்த ஜீவனுடைய தேசத்தில் நம்மளை உயிரோடு வச்சுருக்கிறாங்களே, அதுவே ஒரு தேவனுடைய பெரிய கிருபை இரக்கம். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆயுசு நாட்களில் கூட ஒரு நாட்களை கூட்டி கொடுத்து ஒவ்வொரு நாளும் அனுதின வேலைகளை செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பலனையும் கிருபையும் தந்திருக்கிறாங்கல்ல, அதுக்காக ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை காட்டிலும் மென்மையானது ஒன்றுமே இல்லை. கடந்த நாட்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண அநேக ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்குறாங்கல்ல. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணத்தை நடத்தி தந்திருக்காங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேலை வாய்ப்பை தந்திருக்கிறாங்க, ஹையர் ஸ்டடிக்கு போகிறதுக்கு உதவி செய்திருக்கிறாங்க, தொழில்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்திருக்காங்க, வருமானத்தை நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒவ்வொரு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்த ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லி நம்ம இல்லைன்றதை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தாங்களோ அதை நினைத்து நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த நாளில் கூட நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். குழந்தை இல்லாதவங்களுக்காக. இன்றைக்கி திருமணமான உடனே எல்லோரும் கேட்குறது, எப்படி இருக்கிறீங்க, என்ன இருக்கீங்க, ஏதாவது விசேஷம் இருக்கா, அப்படி தான் ஒரு எதிர்பார்க்குறது. ஒரு கற்பத்தின் கனியை தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த நாட்களில் அநேகருக்கு என்ன செய்யலை, குழந்தை இல்லாததுனால, கற்பத்தின் கனி இல்லாததுனால அநேக பெண்கள் என்ன செய்கிறாங்க, உடஞ்சி போயிருக்கிறாங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. எவ்வளோ பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் ஒரு கற்பத்தின் கனி இல்லைன்றதுனால, ஒரு குழந்தை இல்லைன்றதுனால உடஞ்சி போய் நம்ம இருப்போம். இன்றைக்கி அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பாருங்கள், 127 சங்கீதம் 4 வசனம் சொல்லிக்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் தான், அது ஆண்டவர் தான் தர முடியும். நம்ம எவ்வளோதான் நம்ம விரும்பினாலும் பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், அவர் கொடுக்குற பலன், அவர் கொடுக்குற ஆசீர்வாதம். அப்போ ஒரு சிலர் நினச்சுவாங்க, எனக்கு நிறைய பிள்ளைங்க வர்றாங்க, என்னால் வளர்க்க முடியாதுன்னு சொல்லி அபார்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் தவறு. கற்பத்தின் கனியை ஆண்டவர் நமக்கு தந்தாங்கன்னா அது ஆண்டவர் தர ஈவு, ஆண்டவர் தர சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அபார்ட் பண்ணக்கூடாது, கருக்கலைக்கக்கூடாது. எத்தனை பிள்ளைங்களானாலும் சரி, ஆண்டவர் நமக்கு வளர்க்குறதுக்கு பலன் தருவாங்க, கிருபை தருவாங்க. ஏன்னா அது அவருடைய சுதந்திரம். ஆண்டவர் தர சுதந்திரத்தை நம்ம வேண்டான்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவர் தர்ற பலனை நம்ம வேண்டான்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ பேருக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கிறாங்க. அதை நம்ம என்ன அவங்கள நம்ம கவனிச்சுட்டு ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த ஈவை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. வேத புத்தகத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆதி முற்பிதாக்கள் 3 பேர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா அவங்க சாராளுக்கு குழந்தையே கிடையாது. குழந்தை இல்லைன்னா ஆபிரகாமுக்கு 100 வயதுக்கு பிறகு தான் குழந்தையே கிடச்சிச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, 75 வயதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நான் குழந்தை தருவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதாவது 12ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஆண்டவர் ஆபிரகாமோட கூட பேசுவாங்க. உன்
சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், பூமியின் தூளத்தனையாக நான் பண்ணுவேன், கடற்கரை மண்ணத்தனையாக சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குத்தத்தங்களாம் ஆண்டவர் கொடுக்குறாங்க. இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுறதுக்கு அவன் 25 வருடம் என்ன செய்ய வேண்டியதற்கு விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க. அதனால் பாருங்கள், அவங்க விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்தாங்க, அந்த ஆபிரகாமுக்கு அந்த முதிர் வயதெல்லாம் ஆண்டவர் ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து அவங்கள மகிழ்ச்சி அடைய பண்ணாங்க. அப்புறம் ஈசாக்குக்கு பாருங்கள், ஈசாக்குக்கு திருமணம் ஆகுது, ஆனால் என்ன கிடையாது, குழந்தை இல்லை 20 ஆண்டுகள் குழந்தை இல்லை. இப்போ ஈசாக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போய் தன் மனைவிக்காக என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தையை தாங்கன்னு சொல்லி ரெபேக்காளுக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணுறாங்க. ஈசாக்கு ஜெபிக்கும்போது கர்த்தர் ரெபேக்காளின் கற்பத்தை என்ன செய்தாங்க, திறந்தாங்க. அவளை நினைத்தள்ளினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள் வேதத்தில். நீங்கள் அதை பார்க்கணுன்னா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. ஈசாக்கினுடைய வேண்டுதலை கேட்டு என்ன செய்தாங்க, அவங்க ரெபேக்காள் கற்பந்தரிக்கும்படி செய்தாங்கன்னு சொல்லி. இன்றைக்கி நம்முடைய கணவன் மனைவி இருக்கிறாங்க, குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே மற்றவங்களை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. மற்றவங்களை உன் குறைவு தான், ஏன் குறைவு தான் அப்படின்னு சொல்லி நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. கர்த்தர் தான் நமக்கு குழந்தை தரணும். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாங்க, நான் உனக்கு ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு குழந்தை தருவேன், சாரால் நிமித்தமாகவே ஒரு குடும்பத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஈசாக்கு தான் குழந்தை இல்லாத ரெபேக்காளுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம கணவன் மனைவி இணைந்து நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதத்தை செய்வாங்க. வேத புத்தகத்தில் சொல்லியிருக்குது, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பூமியில் எந்த ஒரு காரியத்தை குறித்து 2 பேர் ஒருமனப்பட்டு கேட்பீங்களோ அந்த காரியத்தில் நான் அற்புதம் செய்வேன், நான் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், 2 பேர் யார் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி. நீங்கள் கணவன் மனைவி நீங்கள் இணைந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்னு சொல்லி இது ஒன்றே வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஏன்னு கேட்குறத காட்டிலும் ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்காங்களோ அதை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, கற்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம், பிள்ளைகள் அவரால் கிடைக்கும் பலன் சொன்னீங்களா ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கேட்கும்போது கர்த்தர் கட்டாயம் உங்களை நினைத்து பார்த்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. அதுக்கு நீங்கள் அடுத்தது நீங்கள் பார்க்கலாம்னா ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே ராகேலுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்து போட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, யாக்கோப்பு லேயாலை காட்டிலும் ராகேலை அதிகமாக நேசித்தாங்க. லேயாளுக்கு ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்தாங்க, ராகேலுக்கு குழந்தை இல்லை. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைச்சிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இந்த உலகத்தில் நம்ம எதன் மேலேயும் அதிகமாக பற்று என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இப்போது இவர் ரொம்ப அதிகமாக நேசித்ததுனால இப்போது லேயாளுக்கு குழந்தை இருக்குது, ராகேலுக்கு குழந்தை இல்லை. இப்போ என்ன ஒன்று, இப்போ ராகேல் என்ன செய்கிறார், தன் சகோதரி குழந்தை பெறான்னு சொல்லிட்டு இப்போ பொறாமப்பட்டுட்டு அந்த யாக்கோப்புக்கிட்ட கேட்குறா, நீ எனக்கு குழந்தை கொடு. நீங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவள் அந்த ராகேல் யாக்கோப்பிட்ட கேட்குறா. ராகேல் தன் யாக்கோப்புக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோப்பை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். எனக்கு பிள்ளை கொடும், இல்லாட்டினா சாகிறேன். எப்படி போய் கணவன்கிட்ட போய் அழுகிறார், எனக்கு தாங்க, இல்லாட்டினா நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி. உடனே யாக்கோப்பு சொல்கிறாரு, ராகேல் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா? இப்போது இவன் மேலே இப்போ நான் யாக்கோப்புக்கு ராகேல் மேலே கோபம் வருது. இது வரைக்கும் பேசாத யாக்கோப்பு இப்போ சொல்கிறாரு ராகேலை பார்த்து, தேவன் கற்பத்தை அடைச்சி வச்சுருக்குறாங்க, அதனால நீ பிள்ளை பெறாமல் இருக்கிறா, ஏன் என்கிட்ட நீ தொந்தரவு பண்ணிகிட்ருக்கா, நீ ஏன் என்ன பண்ணிகிட்ருக்கா, உனக்கு குழந்தை இல்லைன்னா எனக்கு என்ன ஏன் நீ பண்ணுறான்னு சொல்லி இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே என்ன உண்டாகுது, சண்டை உண்டாகுது. தேவன் தானே உனக்கு, நான் தேவனா அப்படின்னு சொல்லி குழந்தை இல்லைன்னு சொல்லி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை
பிரச்சனை வேண்டாம். நீங்கள் ஒருவரையொருவர் நேசிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஒருவருக்கொருவர் அன்பு கூறவும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கணவனுடைய ஃபேமிலியில் உள்ளவங்க அந்த கணவனை பார்த்து சொல்லுவாங்க, உன மனைவிக்கு குழந்தை இல்லைல்ல, நீ அவளை விட்டுரு, உனக்கு இன்னொரு திருமணம் என்ன செய்திடலாம், பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, குழந்தை இல்லைன்னு உடனே இந்த பிள்ளையை அந்த குடும்பத்திலேயே என்ன செய்திருவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் அவங்க முன்னாடி என்ன செய்ய மாட்டாங்க, நிப்பாட்ட மாட்டாங்க. இதெல்லாம் செய்யவே கூடாது. ஏன்னா கற்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம் ஆண்டவர் தான் கொடுக்கணும். அதை நம்ம குடும்பத்தில் அவங்க குழந்தை இல்லைனாலும் அவங்கள என்ன செய்யக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது. அவங்களும் நமக்கு ஃபேமிலியில் ஒரு மெம்பர்ஸுன்றதை நினச்சிடணும். குழந்தை இல்லைன்னு உடனே அவங்கள ஒரு ஏதோ ஒன்று வித்தியாசமாக என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. இப்போ இங்கே ராகேல் தான் கேட்குறேன், ஏன்ட்ட குழந்தை தாங்கன்னு. இப்போ இவளும் பொறாமப்படுறா, யாக்கோப்பும் கோவப்படுறாங்க. அவங்க குழந்தை இல்லைன்னா வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இப்படி இருக்கும்போது தான் இப்போ யாக்கோப் ஆண்டவர் யார் சொல்கிறாங்க, இந்த யாக்கோப்பு நான் தேவனான்னு சொன்னோன்னா இப்போ ராகேல் ஆண்டவரை பிடிச்சிருக்கணும். ஆண்டவரை பிடிச்சதுனால தான் கர்த்தர் அவளுக்கு என்ன செய்கிறாங்க, குழந்தைய கொடுக்குறாங்க. 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். தேவன் ராகேலை நினைத்திருந்தாள், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தாள். இப்போ ராகேல் என்ன செய்தான்னா, எனக்கு பிள்ளை கொடு இல்லைன்னா நான் சாகிறேன், யாக்கோப்பிட்ட போய் கதறா. இப்போ யாக்கோப்பா கலந்து கொடுக்க முடியும்? இல்லை, தேவன் தான் கொடுக்க முடியும். இப்போ ராகேல் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறா. ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே ஆண்டவர் அவளுக்கு செவி கொடுக்குறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம போய் ஆண்டவர்கிட்ட செவி கொடுக்கணும். குழந்தை இல்லைன்னு சொல்லி சகோதரியிலே நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. உங்கள் கணவர் வீட்டில் உங்களை நிந்திக்கிறாங்களா, அவமதிக்கிறாங்களா, தூஷிக்கிறாங்களா, அற்பமாக நினைக்கிறாங்களா, ஒதுக்கி வைக்கிறாங்களா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கறது தான். கர்த்தர் தந்தால் தான் நம்ம வாங்க முடியும். அவருடைய ஈவு, அவர் கொடுக்குற ஈவு அவர் தந்தால் தான் நம்ம வாங்க முடியும். பலன் அவர் தந்தால் தான் நம்ம வாங்க முடியும். அதனால் யார் எது சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டோடைய சமூகத்தை நீங்கள் போய் உறுதியாக பிடிங்க. அன்றைக்கி அண்ணால் பாருங்கள், தேவ சமூகத்தில் போய் ஆண்டோட்ட பொருத்தனை பண்ணி கேட்டா. அவள் பொருத்தனை பண்ணி கேட்டதுனால கர்த்தர் அவளை நினைத்திருந்தாங்க. இன்றைக்கி நீங்களும் போய் ஆண்டோடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை அப்படியே தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், விவரித்து சொல்லுங்கள். ஆண்டவரே, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, நான் இப்படி பண்ணுறாங்க. நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் நீங்கள் போகிறீங்களோ, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அது தேவனுக்கு தெரியும். அதை அப்படியே போய் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, இவங்க இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை நினச்சி பாருங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நம்மளை நினைக்கும் போது அவர் கற்பத்தை, அந்த பைபிளில் வசனம் சொல்லியிருக்குது, அவர் அடைக்கும் போது யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்தால் யாரும் அடைக்க முடியாது. அப்போ கற்போன்னு ஒன்று தரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதை யாருமே அடைக்கவே முடியாது. அதனால் ஆண்டவரே, நீங்கள் திறந்தீங்கன்னா எனக்கு கற்பத்தின் கனி கிடைக்கும், நீங்கள் என்னை நினச்சிங்கன்னா எனக்கு கற்பத்தின் கனி கிடைக்கும். அதனால் நீங்கள் என்னை நினைங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வாங்க. பாருங்கள், அந்த முற்பிதாக்களுடைய அந்த ஆதி முற்பிதாக்கள் செய்தது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தாங்க, அதை விசுவாசித்தான் பெற்றுக்கொண்டாங்க. ரெபெக்காளுக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணினாங்க. கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்தாங்க. இங்கே ராகேலை கர்த்தர் அடைச்சி வச்சுருந்தாங்க. அவன் நம்பிக்கை கணவன் மேலேயே இருந்துச்சு. இப்போ அவன் தன் தேவனிடத்தில் போய் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவளை நினைக்கிறாங்க. அதனால் பாருங்கள், தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினா அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்தாங்க. நீ குற்றம், நான் ஏன் குற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்ய வேண்டியதெல்லாம் சண்டை போட தேவையே இல்லை. கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கணும், அவர் தான் அற்புதம் செய்யணும். அதனால் ஒருவருடைய குற்றங்கள் எது இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் போகும்போது அற்புதம் செய்வாங்க. இன்னொரு சம்பவம் பாருங்கள், லூக்கா நம்ம 1ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒருத்தர் பார்க்கலாம். எலிசபெத் சகரியா. இப்போ சகரியா முதிர் வயதாகிடுச்சு. முதிர் வயது ஆன பிறகும் இவருக்கு அந்த அவர் ஆசாரியராக இருக்கிறதுனால அவருடைய முறை வரும்போது மகா பிரதான ஸ்தலத்தில் போய் ஜனங்களுக்காக அவர் பலி செலுத்துறதுக்கு அந்த போய் நிற்கிறாங்க. அப்படி போகும்போது எத்தனையோ தடவை அவர் என்ன செய்தார், அந்த மகா பிரதான அந்த ஸ்தலத்தில் போய் ஜனங்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணிட்டு வருவாங்க. எல்லாருக்காக விண்ணப்பம்
பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போ முதிர் வயதாயிடுச்சு. முதிர் வயதாகி அவர் என்ன செய்கிறாரு, தூபம் காட்டுறதுக்கு உள்ளே போயிருக்கிறாரு. உள்ளே போகும்போது ஆண்டவர் பேசுகிறாரு. லூக்கா 1:13 பாருங்கள். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயா. எப்படி இருக்கும் பாருங்க. உடனே அவன் அப்படியே திடுக்கிறா, அப்படியே யோசிக்கிறா, என்ன செய்யறா, அதை நம்பவே முடியல. சொல்லிட்டு அவர் வாயே என்ன செய்ய முடியல, பேசவே முடியல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வெளியே. எங்கள் ஜனங்கள் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே வந்தால் எனக்கு கிடையாது, அவருக்கு வாய் பேசவே முடியல. ஏதோ ஒரு இது ஆண்டவர் சந்திச்சிருக்காருன்னு சொல்லி அவர் என்ன செய்தாங்க, அமைதியாக இருந்தாங்க. இங்கே வந்தாங்க, எலிசபெத்தை கற்பந்தரிச்சாங்க. அந்த முதிர் வயதுலையும் கற்பந்தரித்து ஒரு குமாரனை என்ன செய்தாங்க, பெற்றாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெயரிடப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துடைய முன் தூதனாக என்ன செய்தாங்க, அவர் வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு யோவான் ஸ்நானகர் நினைச்சதாங்க பிறந்தாங்க. பாருங்கள், இவங்க அது பாருங்கள், இவங்கக்கிட்ட குற்றம் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த வசனம். 6ஆம் வசனம், லூக்கா 1:6 பாருங்கள். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியே குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கி என்ன செய்திருவோம், நீ தப்பு பண்ணிட்ட அதனால தான் உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கிடையாது. கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி நடந்தாங்க. ஏன்னா எனக்கு பல வருடங்கள் குழந்தை கிடையாதுன்னு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் எங்கள் ரிலேஷன்ஸில் ஒரு சிலர் போய் என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தியாக போய் ஜோம் பண்ண சொல்லுவாங்க. ஜோம் பண்ண சொல்லும்போது தீர்க்கதரிசிகளும் நிறைய தீர்க்கதரிசனம் என்ன செய்வாங்க, நல்லாவே பொழிஞ்சிருவாங்க. பொழிஞ்சிட்டு அப்படியே வருவாங்க. அதில் ஒரு தீர்க்கதரிசி எங்கள் சொந்தத்தில் ஒருத்தவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப பெருமை, அதனால நான் குழந்தை தரலைன்னு சொல்லி ஆண்டவர் பேசினாங்கன்னு சொன்னாங்க. அப்போ பேசினோடனே எனக்கு ரொம்ப கவலை. ஆண்டவர்கிட்ட போனேன், ஆண்டவரே நான் உங்களுக்காக என்னை அர்ப்பணித்து நான் இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். நான் நான் உங்கள் சமூகத்தில் நான் வந்து நின்று நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய குறைவுகளை நான் உங்ககிட்ட அறிக்கையிட்டு நான் என்ன செய்யணும்னு சொல்லி நான் கடந்து போய்கிட்டு இருக்கிறேன். உபவாசந்தெல்லாம் ஜோம் பண்ணுவேன். உபவாசந்து ஜெபிக்கும்போது முதல்ல 1-2 நாள் என்னுடைய குற்றங்களுக்காக தான், என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட்டு ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தான் சொல்லி ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணிவிட்டு நான் அடுத்தாப்புல நான் மற்றவங்களுக்காக ஆண்டவருக்காக காத்திருந்து ஜோம் பண்ணுவோம். அப்போ ஆண்டவரே நான் உங்ககிட்ட காத்திருக்கும் முறை ஜோம் பண்ணுறேன், பாவத்தெல்லாம் அறிக்கையிடுறேன். என் பாவத்தை என்கிட்ட சொல்லாமல் இன்னொருத்துக்கிட்ட போய் சொல்கிறீங்களா, இன்னொரு தீர்க்கதரிசிக்கிட்ட போய் சொல்கிறீங்களா, பெருமை நிமித்தம் நான் அவள் கற்பத்தை நான் அடைச்சிருக்கேன்னு. அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே தாழ்மையாக தான் இருக்காங்களா? பெருமை ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு தடையா அப்படின்னு சொல்லி எனக்கு பல கேள்விகள் ஆண்டவர் முன்னாடி போய் கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தைகள் ரொம்ப இதயத்தை உடைச்சிருச்சு. நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, குழந்தை இல்லாதவங்கள கொஞ்சம் தயவுசெய்து யாருமே உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கொஞ்சம் நிந்திக்கிறத பேசுகிறத நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணுங்க. அவங்க குழந்தை இல்லைன்னும் போது அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க கடந்து போகிற பாதையே அவங்களுக்கு வேதனையான பாதை. குழந்தை இல்லைன்னு எல்லாருக்கும் குழந்தை இருக்குது, நமக்கு திருமணமானவன குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க வேதனை அனுபவிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் நீங்கள் நீ அந்த பாவம் செய்தால் இந்த தப்பை அதை பண்ண இதை பண்ணான்னு சொல்லி அந்த வெந்த புண்ணுலேயே நீங்கள் மறுபடியும் வேலை என்ன செய்யாதீங்க, குத்தாதீங்க. குழந்தை இல்லாட்டினா ஒரு குழந்தைய எடுத்து வழங்கலாம். ஆண்டவர் எப்படி வேணாலும் ஜெபத்தை கேட்பாங்க. ஆண்டவர் ஒரு குழந்தை தரேன்னா நம்ம வயிற்றில் பிறக்கிறது தான் குழந்தைன்னு கிடையாது. ஆண்டவர் வேறு ஒரு குழந்தைக்கு நம்ம கையில் கொண்டாந்து வித்தியாசமான ஒரு பதில் இருக்குது. ஆண்டவர் நான் உனக்கு குழந்தை தருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம பேசும்போது ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவாங்கன்னா உனக்கு கற்பத்தின் கனி நான் தரேன், உனக்கு குழந்தை தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேறு விதமான ஆன்சர் இருக்குது. நம்முடைய வயிற்றுலேயும் குழந்தை பிறக்கும். அப்படி இல்லாட்டினா இன்னொரு குழந்தைய கூட ஆண்டவர் நம்ம கையில் இந்த பிள்ளையை எனக்குன்னு வளர்த்திடுன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கையில் ஒரு குழந்தைய கொடுப்பாங்க. அந்த பிள்ளையை தேவனுக்கு நம்ம வளர்த்துடுவோம். வளர்க்கும்போது அடுத்தாப்பில் குழந்தை இருக்கும். இதை விட்டுக்கிட்டு போட்டுட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடாது. அவங்கள புரிஞ்சு இது பண்ணும். ஆனால் எனக்கு ஒரு அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
இருக்கும். அந்த 2-3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது சொல்லியே செய்வோம். சொல்லியே என்கிட்ட வந்தாங்க. உண்மையாகவே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நல்ல இது மேகலா, நீ தான் எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு இதில் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு இதில். அப்போ ஏக்கா நீங்கள் என்னை கூப்பிட்றீங்கன்னு இல்லை மேகலா, நீ இதில் வந்து நீ குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ இதில் நீ செய்யக்கூடாது. நீ தான் எனக்கு இந்த இடத்துல நீ செய்யணும். இந்த காரியத்தெல்லாம் எனக்கு நீ தான் முன்னாடி நின்று செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக அந்த வார்த்தையை நான் ஒதுங்கினோன்னா இல்லை நீ இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் நினைக்கக்கூடாது, இதில் நீ செய்யணும். அப்படி 2-3 பேர் செய்ய ஆரம்பித்தாங்க. உடனே நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் போய் நிற்கிறேன், அபசகுனமாக நான் நிற்கக்கூடாது ஆண்டவரே. இப்படி ஏதாவது பேசிட்டாங்கன்னா இவன் வந்து நின்னா இப்படி தான் சொன்னேன். நீங்கள் இந்த காரியத்தில் நீ அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த பிள்ளைங்களை ஆண்டவர் அற்புதமாக ஆச்சரியமாக வழி நடத்துனாங்க. நீங்கள் வந்து ஒரு வீட்டில் நீங்கள் எதிர்க்குனாங்கன்னா அந்த பிள்ளைங்க பண்ணாதீங்க, 2வது கல்யாணத்தை கட்டுவேன் அப்படி சொல்லாதீங்க. உன்கிட்ட தான் தவறு இருக்குது, குத்தி காட்டாதீங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. கற்பத்தின் கனி கத்தனால் ஒரு சுதந்திரம். ஒரு சில பாதைகளில் இப்போ நம்ம பைப்பில் தண்ணி வருது, ஏதாவது அடைச்சிருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டோம்னா தண்ணி நல்லா வந்துடுது. அதே மாதிரி தான் போய் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு சின்ன பலவீனங்கள் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணின பிறகு குழந்தை வரும். அப்படின்னாலும் கர்த்தர் நமக்கு தந்தால் தான் ஆண்டவர் இறங்கி ஆண்டவர் கற்பத்தின் கனி கொடுத்தா தான் அந்த ஆசீர்வாதம். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சிக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஆண்டவர் வந்து நீ பரிசுத்தமாக தான் என் முன்னாடி நடந்தா அப்படின்னு சொன்னால் உனக்கு குழந்தை தருவேன் இல்லை. இந்த சகரியா எலிசபெத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படி குற்றமற்றவங்களாக இருந்தாங்க. தேவனுக்கு முன்னாடி நீதிமானாக இருந்தாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லை. எப்போ கிடைக்குது? முதிர் வயதில். எல்லாரும் என்னது எல்லாம் பலனற்று போகும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்தாங்க. பாருங்கள், அற்புதத்தை செய்தாங்க. அதனால் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கட்டாயம் என்ன செய்வாங்க? அற்புதத்தை செய்வாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். நாங்களும் குழுவாகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இந்த பாரத்தை ரொம்ப கொடுத்துட்டே இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணுறதுக்கு, இந்த குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் தீர்மானிச்சேன். பார்த்துக்கோங்க. அதனால் தயவு செய்து உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நான் இருக்கிறதோட செத்து போகணும்னு சொல்லி நினைக்காதீங்க. உண்மையாக வந்து சாவை தான் தேட தோணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் பேசும்போது நம்முடைய இருதய வேதனையோட இருக்கிறதோட செத்து போகிறது நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம அப்படி சாகக்கூடாது. பிசாசு வாழ்க்கையை அழிக்க நினைப்பா, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. யார் என்ன பேசுனா கூட கொடுக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், ஆண்டவரே கற்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம், நீங்கள் தான் எனக்கு குழந்தை தரணும், நீங்கள் எனக்கு இறங்குங்க, நீங்கள் எப்படி எனக்கு குழந்தை தரீங்களோ நான் அப்படி வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா அந்த தம்பதிகளுக்கு சொல்லுங்கள், ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இனி உங்களுக்கு நோ சான்ஸ், பேபியே இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேர் இனிமே எங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி சோர்ந்து போக வேண்டாம். எத்தனையோ பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாமல் ஹோமில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணுங்க. அடாப்ட் பண்ணி அந்த பிள்ளை உங்கள் பிள்ளைங்கள மாதிரி நீங்கள் வளங்க. அந்த பிள்ளைங்களை கத்திற்காக நீங்கள் வளங்க. அது தப்பே கிடையாது. நீங்கள் ஒரு பிள்ளைக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. அதே நேரத்தில் அதுக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை வந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன செய்துக்கலாம், எடுத்து நீங்கள் வளர்த்துக்கிடலாம். அதனால் இளம் வயதில் அதை விட்டுட்டு பிறகு முதிர் வயதில் போய் எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லும்போது ஹோமில் கூட என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் வயசில் இருக்கும்போதே ஒரு 40 வயசை நீங்கள் கடந்துட்டீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க, எடுக்கும்போது உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு தயவு செய்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் 2 பேரும் தீர்மானித்து போய் ஒரு குழந்தையை நீங்கள் அடாப்ட் பண்ணலாம். அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த பிள்ளையை உங்கள் பிள்ளையாக, நீங்கள் சொந்த பிள்ளையாக நீங்கள் வளர்க்க ஆரம்பிங்க. நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கும்போது கட்டாயம் உங்களை தான் அந்த பிள்ளை பார்க்குது. உங்கள் சுபாவம் தான் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும், வரும். அந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும்போது மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு தந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். அதனால் அப்படியே போய் உட்காந்து நீங்கள் ஒரு மூலையில் உட்காந்து இது பண்ணவே வேண்டாம். நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டீச்சர் ரொம்ப ஒரு 40 to 45, அந்த 40லேருந்து 45 வரைக்கும் இருக்கும். போய் அதை பார்க்க போகும்போது அந்த சார் ஒரு பக்கம் படுத்திருக்காங்க, இந்த டீச்சர் ஒரு பக்கம் படுத்திருக்காங்க. போனோடனே நான் சும்மா இது ஒரு மீட்டிங் விஷயமாக நான் போகும்போது
போனோன்னே அந்த டீச்சர் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பிச்சோன்னே, என்ன டீச்சர் நீங்கள் அழுகுறீங்க, நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க டீச்சர். ஏன் டீச்சர் அழுகுறீங்க? இல்லை மேகலா, நான் இவ்வளோ நாள் நாங்கள் ட்ரீட்மெண்ட் நாங்கள் எடுத்தோம் மேகலா, எங்களுக்கு இப்போ குழந்தையே கிடையாது, இன்னும் குழந்தையே இல்லைன்றதுக்கு வந்துட்டாங்க மேகலா, நாங்கள் என்ன செய்வோன்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா, எனக்கு எந்த ஆலோசனையும் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. மேகலா, இப்போ பாரு எனக்கு உடம்புல சிக்கவும் ஆகிட்டே பார்த்துக்கங்க, இப்போ யார் எங்களை கவனிக்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப உடஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அக்கா நீங்கள் இது பண்ணாதீங்க, ஃபேமிலியில் எத்தனையோ பேர் இருக்காங்களாக்கா, அவங்கெல்லாம் உங்கள் பிள்ளைன்னு நினச்சிக்கோங்க அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லிட்டு இப்படி நாங்கள் சொல்லி கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து, அதுக்கு பிறகு அவங்க இவ்வளோ உடஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அவங்களோட கூட சேர்ந்து பேசி ஜெபம் பண்ணி அப்படி வந்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்லுவேன், இன்றைக்கி இருக்கிற அறிவு அன்றைக்கி இருந்துச்சுன்னா அவங்களை அப்போவுமே நான் சொல்லியிருந்திருப்பேன் பார்த்துக்கங்க. எனக்கு அப்போ தெரியல. தயவு செய்து பெற்றோர்கிட்ட சொல்கிறேன், பெரியவங்கக்கிட்ட சொல்கிறேன், உங்கள் பிள்ளை வயிற்றில் பிறந்தால் தான் குழந்தைன்னு நினைக்காதீங்க. ஒரு வயசு வந்துருச்சு, டாக்டர்ஸ் குழந்தை இல்லைன்னு சொன்னாங்கன்னா, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு குழந்தைய நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்து நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் வளர்க்கலாம். அதை என்கரேஜ் பண்ணுங்கள், அதில் ஒன்றும் தவறே கிடையாது. அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் என்ன செய்வாங்க, கட்டளையிடுவாங்க. இந்த குழந்தை நிமித்தம், இவன் பிறப்பின் நிமித்தம் மகிழ்ச்சி இந்த குடும்பத்தில் உண்டாகும்போது, அந்த ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் தருவாங்க பாருங்கள். அதனால் நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் உண்டு, அவங்க என்கிட்ட இதை சொன்னாங்க. எப்படின்னா, அவங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்களாம். போயிருக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க நல்ல உயர்ந்த பதவியில் இருக்காங்க, பணம் நல்லா இருக்குது, பெரிய பணக்காரங்க, எல்லாம் வசதி. ஆனால் குழந்தை மாத்திரம் இல்லை. அவங்க வீட்டில் அவ்வளோ துக்கம். அவங்க ஒய்ஃபு குழந்தை இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. அப்போ இவங்க அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. போன உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்ககிட்ட பேசும்போது இந்த இதில் குழந்தை இல்லைன்றதுனால தான் இவங்க டிப்ரெஷன் ஆகிருக்கான்னு சொல்லி அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஹோம்லேருந்து ஒரு பிள்ளையை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டே போயிட்டாங்களாம். அப்புறம் அந்த குழந்தை அந்த வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அந்த குடும்பத்தில் உள்ள அட்மாஸ்பியரே மாறிடுச்சான். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களாம். அதனால் தயவு செய்து நீங்கள் ஒரு வயசு வந்த பிறகு எனக்கு நோ ஹோப் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்காதீங்க, அமைதியாக இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு குழந்தைய தருவாங்க. கற்பத்தின் கண்ணி கர்த்தரால் ஒரு சுதந்திரம், பிள்ளைகள் அவரால் கிடைக்கும் பலன். கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைய இந்த கர்த்தருக்காக வளர்த்துடுங்க, ஆண்டவர் கிருபை தருவாங்க. அப்படியே உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணட்டுமா? அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இந்த இதில் இணைந்திருக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்காக அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்வாங்க. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தருடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்துவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதில் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரை நீங்கள் சொல்லலாம். உங்கள் பிள்ளைகளுடைய யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண, அவங்க உற்றார் யாராக இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்கள் கற்பத்தின் கண்ணி கர்த்தரால் ஒரு சுதந்திர பிள்ளைகள் அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, நீர் கற்பத்தின் கனியை நீங்கள் தாங்க ஆண்டவரே. நீங்கள் நினைக்கும் போது, நீங்கள் திறக்கும் போது யாருமே அடைக்க முடியாது ஆண்டவரே. நீங்கள் கற்பத்தின் கனியை தாங்க ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் தாங்கன்னு சொல்லி போராடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளை இணைக்கிறீங்க ஆண்டவரே. இணைத்து ஆண்டவரே, கற்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திர பிள்ளைகள் அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. குடும்பத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளில் குழந்தை இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. நீங்கள் இறங்கி நீர் அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. அவங்க கற்பத்தெல்லாம் நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. கற்பத்தில் இருக்கிற எந்த பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சத்துருடைய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. ஒவ்வொருவரையும் நினைத்து நீர் அற்புதத்தை செய்யும்படி
நாங்கள் ஜெபிக்கிறையா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களே. கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட கத்தாவே இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. நான் சிறுமைப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறையா. அற்புதத்தின் வல்லமை நீர் வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, பாரத்தோடு கண்ணீரோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்வீராக, செய்வீராக. நீங்க குழந்தை நீங்க கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. இந்த ஆண்டு கற்பத்தின் கனியை கொடுத்து பிள்ளைகளை நீர் மகிழ்ச்சியாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. மருத்துவர்களிடத்தெல்லாம் பார்த்து ஆண்டவரே, ஐயா எல்லா பணத்தையும் செலவழிச்சோம், நான் ஒன்றுமில்லாம நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு கூட வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, இறங்குவீராக. ஆண்டவரே, அன்னைக்கு சாராளுக்கு இறங்கினபடி நாங்கள் ஜெபிக்கிறையா. குழந்தையின் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே நீங்க கொடுங்க ராஜா. பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவீராக, மகிழ்ச்சியாக்குவீராக. பிள்ளை தாழ்ச்சியாக்கி குடும்பத்தில் சந்தோஷமாய் இருக்க நீங்க கிருபை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு நீர் குழந்தையை கொடுத்த ஆண்டவரே வீட்டில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியின் சத்தத்தை உண்டாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிற ராஜா, உண்டாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. நீர் எங்களை மகிழ பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நீர் சந்தோஷப்படுகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்துக்களை இறங்குவீராக. அற்புதத்தின் வல்லமை நீர் வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. அப்படி செய்து உங்கள் நாமத்தை மைமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கற்பத்தின் கனியை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை நீர் மகிழ்ச்சியாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தாலே மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, எல்லா பிசாசுடைய தந்திரங்கள் நிர்மலமாகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தின் சாபங்கள் இயேசுவின் நாமத்தாலே மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர் என்பதை ஆண்டவரே நீ நினைக்கிற தேவன் என்பதை ஒவ்வொருவர் அறிந்து கொள்ளும்படி நீ கிருபை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். கனத்தை துதி மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நேச பிதாவே, ஆமீன். தைரியமாயிருங்க, கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் கட்டாயம் அற்புதம் செய்வாங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு அடிமைக்கு கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக அவருக்கு நான் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த வேளையிலும் ஒரு விசையாக நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, தேவனுக்காக பிரகாசிக்கின்ற பெண்கள் என்ற தலைப்பிலே தகப்பனே நிறைய காரியங்களை குறித்து பேசுவதற்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலும் சுவாமி அப்பா, அந்த தலைப்பின் கீழாக தகப்பனே நாங்களும் தகப்பனே கர்த்தாவே அப்பா நீர் எங்களுக்கு செய்த காரியங்களை குறித்து பேசுவதற்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, பேசுவது அடிமை இல்லை, நீங்கள் பேசுங்க. அடிமையுடைய சிலுவை நிழலை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனை கேட்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் அப்பா ஆசீர்வாதமானதாக மாற்றி கர்த்தர் அப்பா பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாம மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும். சகல துதிகன மகிமை அத்தனையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் இணையற்ற இன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான வேளையிலும் ஒரு அருமையான வார்த்தையை குறித்து நாம் இன்றைக்கு தேவ செய்தியாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளாக ஆசைப்படுகின்றேன். கர்த்தர் எனக்காக செய்த காரியம், கர்த்தர் எனக்காக என்னென்ன காரியங்களெல்லாம் செய்தார், இந்த தலைப்பில் இன்றைக்கு சில காரியங்களை குறித்து நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கலாம் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவாகவே பெண்கள் எப்படிப்பட்டவங்கன்னா படபடான்னு பேசிடுவோம் இல்லையா, கடடான்னு பேசிடுவோம். கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாது. ஆனால் வாழ்க்கையில் பாருங்கள், இந்த போராட்டம் பிரச்சனைகள் என்பது நம்ம கூட தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம எப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோமோ அது மாதிரியே நம்ம கூடவும் இந்த பிரச்சனைகள் இந்த போராட்டங்கள் என்பது தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் நம்ம அதிகமாக பாதிக்கப்படுகின்ற பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஏசப்பா எனக்கு என்ன பண்ணார் இல்லையா, திடீர்னு கேட்குறோம், ஏசு எனக்காக என்ன செய்தார், நான் இவ்வளோ வேதனைப்படுறேன், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறாரே அப்படி ஆட்டோமேட்டிக்காகவே சில நேரங்களில் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளியே வருகின்றது. அப்போ இந்த வார்த்தைகளை மையமாக வைத்து இன்றைக்கு நாம் சில காரியங்களை குறித்து கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் தியானிக்கலாம் என்று கர்த்தருக்குள்ளாக ஆசைப்படுகின்றேன். ஹல்லேலூயா.
கர்த்தர் எனக்காக செய்த காரியங்கள் என்ன? முதல்ல என்னன்னா, அவர் இந்த உலகத்தில் பிறந்ததே நமக்காக தான். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்தில் முதலாவதாக மனுஷ அவதாரம் எடுத்து உலகத்திலே பிறந்தார். ஹல்லேலூயா. எதற்காக பிறந்தார், ஏன் பிறந்தார் என்று பார்க்கும் பொழுது, இந்த மனுக்குலமானது நம்முடைய ஆதி பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் இந்த உலகத்திற்குள்ளாக பாவம் வந்தது, சாபம் வந்தது. இது வேதத்தில் அருமையாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இந்த சாபமானது நம்முடைய ஆதி பெற்றோரின் கீழ்ப்படியாமை என்ற பாவத்தினால் உலகத்திற்குள்ளாக நுழைந்தது. அப்போ இந்த உலகம் நாம் உலகம் என்றால் நாம், அப்போ மனுஷகுமாரன் மனிதர்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் ஒரு பரிசுத்த ஆத்மா தேவை. நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பரலோகத்தில் தன்னுடைய பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக விளையாடி கொண்டிருந்த, அருமையாக சந்தோஷத்தோடு இருந்த சுதன் உலகத்திற்குள்ளாக மனிதனாக அனுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் அருமையாக சொல்லுகின்றது. அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்போ எவ்வளவு குவாலிட்டிஸ்களோடு இருந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ பரிகார பலியாக அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூலோகத்திலே மனுஷ அவதாரம் எடுத்து மனிதனாக பிறந்தார். அவருடைய வாழ்க்கையை நாம் தியானித்து பார்க்கின்ற பொழுது அவர் இந்த உலகத்திற்குள்ளாக பிறந்ததே ஒரு பெரிய அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதிசயம் எப்படி நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம், லூக்கா 1வது அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, கபிரியேல் தூதனானவன் ஒரு கன்னிகை இருந்த வீட்டிற்குள்ளாக அனுப்பப்படுகின்றான். அவள்கிட்ட போய் சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அப்போ அந்த மரியாள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு ஐயோ என்ன ஆகுமோ, ஒரு தூதன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறானே என்ன ஆகுமோ என்று அவருக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்கு. அவள் ஒரு பயத்தோடு தேவதூதனை நோக்கி பார்க்கிறாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாது, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. அல்லேலூயா. இந்த மரியாள் திருமணமாகாத ஒரு கன்னிப்பெண். இந்த கன்னி இடத்திலே நீ ஒரு குமாரனை பெறுவா. யோசித்து பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை. அவங்க கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகாமல் ஒரு குழந்தை பார்த்தா ஊருக்குள்ளே என்னெல்லாம் பேசுவாங்க இல்லையா? அப்போ இந்த தூதன் சொன்ன உடனே நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பு கூட ஒரு அதிசயம். அவர் இந்த உலகத்தில் பிறந்ததும் ஒரு அதிசயமாக அவர் பிறந்தார். நமக்காக இந்த உலகத்திலே பிறந்தார். ஹல்லேலூயா. மரியாள் தலைவணங்கி இதோ கர்த்தருக்கு அடிமை என்று சொல்லி அந்த வாழ்த்துதலை ஏற்றுக்கொண்டாள். அதே மாதிரி மரியாளின் வயிற்றிலே இயேசு சுவாமி அருமையாக பிறக்கிறார். எப்படி பிறக்கிறார்? ஒரு மாட்டுத் தொழுவத்திலே, ஒரு மாடுகளுக்கு மத்தியிலே
ஒரு கந்தை துணியிலே போர்த்தப்பட்டவராக அவர் பிறந்தார். ஒரு ஏழையின் கோலம் எடுத்து எளிமையாக வந்து இந்த உலகத்திலே அவதரித்தார். ஹல்லேலூயா! யாருக்காக? நமக்காக. நம்மை மீட்க வேண்டும், நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக மனுஷகுமார் இந்த உலகத்திலே வந்து தோன்றினார். அதுவே பெரிய அதிசயம்தான். அப்போ ஏசப்பா எனக்கு முதல்ல என்ன பண்ணினாருன்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லோரும் மனசில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் பிறந்ததே எனக்காக, என்னை ரட்சிப்பதற்காக, என் பாவங்களை மன்னிப்பதற்காக. அதை நான் முதலாவது சிந்திக்க வேண்டும். அப்போ அது எவ்வளோ பெரிய அதிசயம் நினச்சி பாருங்கள். எனக்காக தேவன் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்காக வந்து பிறந்தார். ஹல்லேலூயா! இன்னைக்கு குறைவுகள் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது இல்லையா? நிறைய நேரத்தில் பெண்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய குறை என்னன்னா, குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத ஒரு பெரிய குறை இல்லையா? அப்போ அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லும் பொழுது உலகம் அவங்களை எப்படி பேசும்? மலடின்னு சொல்லும் இல்லையா? மலடி, எங்கே போனாலும் அந்த அவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்காது, ஒரு அவமானம், ஒரு நிந்தை. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வருகின்ற பொழுது ஒரு பெண் ஆட்டோமேட்டிக்காகவே சொல்ல முடியும், இவர் எனக்கு என்ன பண்ணினாரு? ஆட்டோமேட்டிக்காக வயலிருந்து வரும், ஐயோ நான் மலடியாக இருக்கிறேனே, எவ்வளோ பெரிய அவமானங்களெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறேனே அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பிற்குள்ளாக பெண்கள் கடந்து போக வேண்டிய சூழ்நிலையிலே அந்த அறிக்கை வரும். ஏசப்பா எனக்கு என்ன பண்ணீங்க ஏசப்பா, நான் எவ்வளோ பாடுபடுறேன், என்னால் தாங்க முடியலையே. அப்படி என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இன்றைக்கு பெண்கள் கடந்து சென்று கொண்டிருந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய குறைவுகளை நான் நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா! வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மலடி என்ற பட்டம் கட்டப்பட்ட 2-3 பெண்கள் இருக்கின்றார்கள் இந்த வேதத்தில். அதில் வந்து முதலாவது விசுவாசிகளின் தகப்பன், எல்லா மக்களுடைய தகப்பன் ஆபிரகாம். அவர் கூட அப்படி தான் இருந்தார். அவருக்கும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுது. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார்? கர்த்தர் என்ன பண்ணார்? இந்த ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமங்களின் புஸ்தகத்திலே 16வது அதிகாரத்திலே 1-2-3 வசனங்களை படித்து பார்க்கின்ற பொழுது 16:1-2-3 வசனங்களை படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார், ஆசீர்வதித்து பேசுகிறார். அழகான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 17:1-2-3 ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா! நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா. இதே வாக்கு தத்தத்தை 75வது வயதில் முதலாவது ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அப்போ 75வது வயதில் கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தத்தை 99வது வயதில் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ எத்தனை வருஷம் அந்த அந்த காலம் இருக்குது பாருங்க, 24 வருஷம். 24 வருஷமும் இவர் காத்திருக்கிறார். எனக்கு ஒரு குழந்தை கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருவார்னு காத்திருக்கிறார். சில நேரங்களில் இடையில நிறையா சோர்வுகள் கூட வந்தது. இப்போ நம்ம எல்லாரும் அந்த குழந்தை இல்லாத பெண்கள் சொல்கிறது மாதிரி தான், சோர்வுகள் வந்தது, வேதனைகள் வந்தது. ஆனாலும் அந்த 24 ஆண்டுகள் கழித்து இவர்கள் வந்து சோர்வுற்று போயிருப்பாங்க. ஆஹா, நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதான ஒன்றுமே நிறைவேறவில்லையே என்று ஒரு சோர்வின் பாதையிலே சென்று கொண்டிருந்த காலகட்டத்திலே திரும்பவும் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கன்ஃபார்ம் பண்றார், உறுதிப்படுத்துகின்றார். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அதே மாதிரி 100வது வயதில் அருமையான குழந்தை கொடுக்கப்பட்டது. அந்த சாராள் வந்து கிழவியாச்சு, இவருக்கு 100 வயசு ஆயிடுச்சு பாருங்க. அப்போ எல்லாமே அந்த குழந்தை பெறதுக்குள்ள எந்த விதமான தகுதியும் இல்லாத அந்த நேரத்திலே ஒரு அருமையான குழந்தையை கொடுத்து கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா! ஈசாக்கை பெற்றுக்கொண்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, ஏதுவே இல்லை,
எந்த விதமான ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவர்களுக்கு வயசு 100 வயசாயிடுச்சு, அந்த அம்மாவுக்கும் நிறைய வயசாயிடுச்சுது. எல்லாமே அந்த குழந்தை பெறுவதற்குள்ள எல்லா சூழ்நிலைகளும் நின்று போன ஒரு காலகட்டத்திலே அவர்களுக்கு எல்லாமே அந்த விசுவாசம் கூட கொஞ்சம் மங்கி தான் போயிருக்கும். ஆனாலும் அந்த 99 வயதிலே கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறச் செய்து திரும்பவுமாக அந்த வாக்குத்தத்தத்தை திரும்பவுமாக கன்ஃபார்ம் பண்ணி அருமையான குழந்தையை பெற்றுக்கொள்ள அவருக்கு கிருபை கொடுக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகள், இன்றைக்கு நீங்களும் ஒருவேளை ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே, என்ன பண்ணுவேன், வேதனையாக இருக்கே, அப்படி என்ற ஒரு காலகட்டத்தில் அது குறைவுகளோடு கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களா? கவலையே படாதுங்க. தேவ சமூகத்திலே காத்திருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே மாதிரி 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே அன்னாள், அவளுக்கும் குழந்தை இல்லை. அவர் வீட்டுக்காரர் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கார். அடுத்தது ஒரு மனைவி பெனினாள் அவள் பேர். நிறைய இந்த அன்னாளை ரொம்ப நக்கல் பண்ணுறா, கேலி பேசுகிறா, அவளை ரொம்ப மனமடிவாக்குகிறா. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறா, ஆலயத்தில் போய் அழுது புலம்புகின்றாள். அவள் மனசு எல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றி விடுகிறாள். எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க. என்ன ஜெபம் பண்ணானே தெரியாது. ஒன்றே ஒன்று சொல்கிறான், எனக்கு நீங்கள் குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் குழந்தைய உங்களுக்கே திருப்பி கொடுத்துருவேன்னு பொருத்தனையோடு கடந்து செல்கின்றாள். அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவளையும் கர்த்தர் நினைத்தருளினார். அந்த அன்னாளுக்கு அருமையான சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே, என்னை எல்லாரும் அலடின்னு சொல்கிறாங்களே, எனக்கு வேதனை தாங்க முடியலையே, என்னால் இந்த காலகட்டத்திற்குள்ளாக கடந்து வர முடியலையே, கர்த்தர் எனக்கு என்ன பண்ணினாரு, இவ்வளவு காலங்கள் கண்ணீரோடு இருக்கிறேனே, வேதனையோடு இருக்கிறேனே, என் கண்ணீருக்கு முடிவு இல்லையா, என் வேதனை நீங்காதா, அப்படி என்று ஒரு வேதனையோடு ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான பெண்களை, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே காத்திருங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கட்டளையிடுவது உறுதியான நம்பிக்கையான ஒரு காரியமாகும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். அவங்க கண்ணீர்லாம் தொடச்சிக்கிங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சு விட்டீங்களா? நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் நீங்கள் அதன் பிறகு அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அவர் ஏற்ற காலத்திலே ஏற்ற வேளையிலே உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தார். நமக்காக நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவதற்காக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், என்ன நமக்கு செய்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நமக்காக அவர் ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மனுஷங்களும் பேசலாம், நான் என்ன வேணாலும் என்ன வேணாலும் கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், அன்பை கொடுக்கலாம், எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஆனால் எந்த மனுஷனாவது ஜீவனை கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். எந்த மனுஷனாவது ஒருவேளை சொல்லுவாங்க, அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தால் சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளைக்கு பதிலாக என்ன எடுத்துக்குங்களேன். ஆனால் கொடுப்பாங்கம்மா, கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியவே செய்யாது. ஆனால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளை, எதற்காக கொடுத்தார், அவர் என்ன பாடுகள் பட்டு கொடுத்தார், நம்ம என்னைக்காச்சும் யோசித்திருக்கோமா? உட்காந்து நம்ம அப்படி யோசித்து பார்த்தோன்னா ஒரு நாளும் கர்த்தர் எனக்காக என்ன செய்தார் அப்படின்னு சொல்லவே மாட்டோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று விசுவாச அறிக்கை தான் செய்வோமே ஒழிய ஒரு நாளும் அவர் எனக்காக என்ன செய்தார் என்று மனமடிவோடு பேசவே மாட்டோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நமக்காக அவர் ஜீவனையே கொடுத்தார். தன்னுடைய ஜீவனையே அவர் நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் பெரிய அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நமக்காக ஜீவனை கொடுத்த தேவாதி தேவன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அந்த ஜீவன் எப்படி எதற்காக கொடுத்தார், ஏன் கொடுத்தார் என்று பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் இந்த பாவ நிவாரண பலின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் செய்த பாவத்திற்கு நிவாரணம் செலுத்துவது. அந்த லேவியர் ஆகமத்தில் 19வது அதிகாரத்தில் 21, 22 வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, தன் குற்ற நிவாரண பலியால்
ஆசரிப்பு கூடார வாசலில் கர்த்தருடைய சந்நிதிக்கு ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வர கடவன். ஆசாரியன் பாவத்துக்கு பரிகாரமாக பாவ நிவர்த்தியாக பலியிடுவான், பாவம் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. பாவ பரிகாரம் இரத்தமே, அதுவும் மறுவில்லாத இரத்தம். தன் ஒரே மகனை அனுப்பி இரத்தத்தை நமக்காக சிந்த வைத்தார். ஹல்லேலூயா. அதாவது அந்த பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தும் பொழுது இந்த ஆசாரியத்தில் மாடு ஆடெல்லாம் கொண்டு போவாங்க. அதுலலாம் ஒரு குறை கூட இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அத்தனை பலிக்கென்று கொண்டு செல்லப்படுகின்ற அத்தனை உயிர்களும் ஒரு மாசு குறைவில்லாத முழுமையான உயிர்களாக இருக்க வேண்டும். எந்த குறையுமே இருக்கக்கூடாது. அப்போ அதனால் அத்தனை இந்த ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் எந்த குறையும் இல்லாதவைகளையே வாங்கி தான் ஆசாரியன் பலியிடுவான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த உலகத்தில் உள்ள சர்வ பூமியில் உள்ள சர்வ ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தியாக்குவதற்கு, பாவ நிவாரணம் செய்வதற்கு ஒரு குற்றமில்லாத இரத்தம் தேவைப்பட்டது. ஒரு பரிசுத்த இரத்தம் தேவைப்பட்டது. மனுக்குலம் எல்லாம் பாவம் செய்து கெட்டு போயிருந்தது. அதனால தான் பரமபிதா அங்கிருந்து பார்த்தாரு, பூமியை பார்த்தாரு. எல்லா மனுஷரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். இந்த பாவம் செய்து கெட்டுப்போன இந்த மானிடரை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஒரு பரிசுத்த இரத்தம் தேவை. அதனால் பாவமே அறியாத தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்குள்ளாக ஜீவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக அனுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. யாராச்சும் இதை செய்ய முடியுமா? ஆனால் நமக்காக பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்தார். சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்திலே அந்த 4, 5, 6 வசனங்களை படித்து பார்க்கின்ற பொழுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்கள் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையிலே அந்த இயேசு சுவாமி நமக்காக பலியாக, ஜீவ பலியாக இந்த உலகத்திற்குள்ளாக வந்தார். அவர் எப்படி அவர் அந்த பலிபீடத்திற்கு, அதாவது கொல்கதாவுக்கு எப்படி அவர் அழைத்து போகப்படுவார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எந்த குற்றமும் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. அவர் இப்படி அடிபடுவார், பாவ நிவாரண பலியாக அவர் சிலுவையிலே அறையப்படுவார் என்று எல்லா தீர்க்கதரிசிகளும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லிவிட்டார்கள். அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் தான் இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் மரித்தல். அவர் அந்த எல்லாவற்றையும், எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுதல். இயேசு சுவாமி இந்த உலகத்திற்குள்ளாக வந்தார், நமக்காக பிறந்தார், நம்முடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குவதற்காக பிறந்தார். நம்முடைய பாவத்தை பரிகாரம் செய்கின்ற பலியாக சிலுவையிலே தன்னுடைய உயிரையும் சிந்தினார். அருமையான தேவ பிள்ளைகளை, நமக்காக உயிரையே கொடுத்த தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இந்த உலகத்தில் யாராச்சும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஒருவனாலும் தர முடியாது ஜீவனை. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றினார். ஹல்லேலூயா. அருமையான பெண்களை, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்.
நான் உனக்காக பிறந்தேன், நான் உனக்காக இந்த உலகத்திற்குள்ளாக வந்தேன். பரலோகத்தை விட்டு என்னுடைய தகப்பனாருடைய மடியில் இருந்த நான் உனக்காக உன்னை ரட்சிப்பதற்காக, உனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, உன்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்குள்ளாக மனிதனாக பிறந்தேனே. அதற்காக நான் பிறந்தேன், அதற்காகவே நான் இந்த உலகத்திற்குள்ளாக வந்தேன். நீ எனக்கு என்ன செய்ய போகிறாய்? அல்லேலூயா. இந்த கொஸ்டின் நம்ம எல்லா இடத்துலையும் கேட்கப்படுகிறது. கர்த்தர் நமக்காக இத்தனை காரியங்களையும் செய்தார். இயேசு சுவாமி இந்த உலகத்திற்குள்ளாக பிறந்து இவ்வளவு காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார். நாம் அவருக்கு என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்திற்குள்ளாக வந்தீங்கப்பா, எங்களுக்காக பிறந்தீங்கப்பா, எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக மதிச்சிங்கப்பா, உமக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு விஷயம் நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே அப்பா, நீங்கள் கர்த்தாவே எங்களுக்காக இந்த உலகத்துக்குள்ளாக வந்தீங்கப்பா, எங்களுக்காக தான் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தீங்கப்பா, எங்கள் குறைகளையெல்லாம் நிறைவாக்குவதற்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்கப்பா. நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாங்கள் பரலோகத்திற்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக அப்பா, பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக எங்களுக்காக நீங்க அப்பாவுடைய திரு ரத்தத்தையே சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்கப்பா. அந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த மீட்பிற்காக, நீர் எங்களுக்காக சிந்திய அந்த விலையேறப்பட்ட ரத்தத்திற்காக நாங்கள் என்ன பதில் செய்கிறோம் சுவாமி? அப்பா, உமக்காக ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ வேண்டுமே அப்பா, உமக்காக எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டுமே அப்பா. அப்படியான ஒரு ஆண்டவரை மாற்றத்தை எங்கள் எல்லோருக்குள்ளாகவும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பெண்களாகிய நாங்கள் கர்த்தாவே எங்கள் குடும்பத்தை கட்டுவதிலும் அப்பா, உமக்காக ஏதாவது செய்வதிலும் சுவாமி, உம்மை கர்த்தாவே எங்களுக்கு முன்பாக வைத்து தகப்பனை உம்முடைய பாதையில் நடந்து வரவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவாதி தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாமம் கர்த்தாவே மகிமைப்படட்டும் அப்பா. கர்த்தாவே, எந்தெந்த பிள்ளைகள் குறைவுகளோடு இருக்கிறார்களோ குறைவுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாக கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்படட்டும் ஐயா. சகல துதி கனம் மகிமை அத்தனையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இணையற்ற இன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சி உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்த்து கொண்டு இருக்கலாம். இதே செய்தி ஃபீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட் என்ற பேரில் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள், அநேகருக்கு அதை தெரியப்படுத்துங்க. இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை இதன் மூலம் நீங்கள் பெறலாம். அநேகருக்கு இந்த நியூஸை நீங்கள் என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். இந்த உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குமானால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.